இட்லி பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அது கொஞ்சமாக காய்ச்சி மாவு எடுத்துருக்கேன், கடலைப்பருப்பு, பச்சரிசி எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, எள்ளு எடுத்துருக்கேன், உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் அதில் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு நல்லா வருங்க, நிறமாற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் அதே கடாயில் உளுந்தம்பருப்பை சேர்த்து வருங்க. எல்லாமே தனித்தனியாக வருங்க. அதே கடாயில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பச்சரிசி அதையும் போட்டு நல்லா வருங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை அதோட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வருங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை அதோட போட்டு நல்லா வருங்க. இப்போ எல்லாத்தையும் ஆற விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளி, கொஞ்சம் 4-5 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை திரிச்சு எடுத்துக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளு உளுந்தம்பருப்பையும் சேர்த்து திரிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. இதோட நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.